அம்மா இல்லாத குழந்தை. உட்காந்துறாங்களே எங்கள் சித்தி விடுங்க மேடம், எங்கள் பெருமா விடுங்க. அவங்க அப்பாவே கேளுங்க மேடம். இதுக்கு போட்டு ஜெட்டி ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாரா, எடுத்து கொடுத்தாரா கேளுங்க மேடம். அவரா? அம்மா இருந்து இதில் கேளுங்க மேடம். எங்கள் அம்மா இருந்து ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாங்களே, நானே வேலைக்கு போய் நானே எல்லா துணியும் எடுப்பேன் மேடம். 4000 5000 5000 எடுப்பேன் மேடம். நடுவில் கூட போய் எடுத்துன்னு வந்தேன் மேடம். 4000 துணி எடுத்துன்னு வந்தேன் மேடம். இது வரையும் எனக்கு யாரும் ஒரு சட்டை கூட எடுத்து கொடுத்துல மேடம். இது வரையும் எங்கள் சித்தி தான் எனக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே பசங்களுக்கு காணும் பொங்கல் இவ்வளவு நேரம் பேசவே இல்லை அந்த அம்மா உட்கார்றது வரை, இப்ப சத்தம் ஏறுது. சித்தி எதுவும் வாங்கி கொடுக்கல, இந்த சித்தி எதுவும் வாங்கி கொடுக்கல எல்லாம் சொன்னேன். சித்திலாம் வாங்கி கொடுக்கலாம் நான் யாரையும் கேட்கல மேடம். யாரையும் நான் போய் கேட்கலாம் மாட்டேன் மேடம். இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க. வேலை செய்யறான், இவ்வளவு தகுதிக்கு மீறி வேலை செய்யறான். ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா மேடம்? தகுதிக்கு மீறி வேலை செய்யறான், ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது மேடம். சாப்பிடாம 5 நாள் 20 நாளா சுத்தி இருந்தேன் மேடம். யாருன்னா ஒரு வேளை சாப்பாடு போட்டாங்களே கேளுங்க. சரி இத பாருப்பா, அது அவங்க என்ன இருந்தாலும் உங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க. இது பாரு, அந்த அம்மா சும்மா அவங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு தலையாட்டிட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். அங்க போய் மாட்டின அப்புறம் வாழ்க்கையே போயிடும். நான் சொல்லிட்டேன். இங்க பாரு, உன் நல்லதுக்காக சொல்றேன், புரியுதா? அந்த அம்மா உன்னை விடாது. உன்னை பார்த்து வராதே சொல்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ வருத்தம், அவ்வளோ கஷ்டம். அது என்ன மாதிரி உறவுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பையனோட முகத்தை பார்த்து என் கூட தொடர்பு வச்சுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசே வரல. ரொம்ப தப்பான விஷயம் அது. எவ்வளவு தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இந்த பாருப்பா, உன் வாழ்க்கையே போயிடும். நாளைக்கு பாரு, அவங்க வளர்ந்த பசங்க இருக்காங்க, உன்னோட வயசுல பசங்க இருக்காங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்னைக்குனாலும் உனக்கு பிரச்சனை வரும். இங்க பாரு, ஒத்தே வராது. எவ்வளவு நாளைக்கு மேடம் மந்திரம் எல்லாம் வேலை செய்யும்? அவங்க பையனுக்கு பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க கேட்க கூடாது. மந்திரம் எல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் இல்ல மேடம். அவங்க பையனை எப்படி மேடம் உள்ள சேர்ப்பாங்க? அப்பனா புரியுதா? இனி நீ அங்க போக கூடாது, சரியா? உங்க அப்பா வீடு பார்த்து நிட்டு போறியாடா? அவரு என்ன பயப்படுறா தெரியுமா? உன்னாடிக்க வரணும், எண்ணெய் அடிச்சுட்டு போறான்னு தான் சொல்றாரு அவரு. போதுமா? சரி, எதுவுமே கிடையாது. நீங்க 2 பேரும் இருக்கீங்க, அந்த பையனுக்கு நல்லபடியா பாத்துங்க, அவனுக்கு சமைச்சு போடுங்க. 2 பேரும் வீட்டுல இருங்க, சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர். இனிமேட்டு தான் மேடம் வீடு என்ன பாக்கணும், அவங்களோட முடிஞ்சிடுச்சு. சரி, மறுகிட்ட வீடு பார்க்க சொல்லிட்ட மாட்டா? பார்த்து போ. எங்க பாக்குறா? உங்க வீட்டு பக்கத்துலயே அது பாருங்க. சரி, நீங்க கிளம்பு. தம்பி, சமத்தா இருக்கணும், தப்பு பண்ண. ஓகே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே சொல்றேன். அப்பா என்ன சித்தி எல்லாம் கோவப்படுறாங்கன்னு தப்பா நினைச்சிட்டாரு. நானே எப்படி கத்துவேன் தெரியுமா? கோவம் வந்தா பயங்கரமா கத்துவேன். ஆனா அது பாசத்தினால கத்துறது. ஒவ்வொருத்தருக்கு கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு நாங்க கெட்டவங்கன்னு இல்லை, புரியுதா? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.